ஹாய் ஹலோ இட்ஸ் மீ சுகன்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்டர் கலர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக என்னென்ன நமக்கு வேணுமோ அதெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். இவங்க தான் மேகி ஹாய். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு தண்ணி வேணும். ஸோ ஸ்ப்ரே பாட்டில், பெயிண்ட் ப்ரஷஸ், வாட்டர் கலர்ஸ் அண்ட் என்னென்ன வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆல்ரெடி என்னோடய புக்கில் பார்த்திங்கன்னா தண்ணி வச்சு நல்லாவே அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளூ பெயிண்ட் எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக பிளாக் டச் பண்ணிவிட்டு வாட்டரில் நல்லா இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அங்கங்கே நீங்கள் வந்து ப்ரஷில் வச்சு நீங்கள் வந்து டேப் பண்ணாலே போதும். நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசைன் அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணனாலே நம்மளுக்கு கிடச்சிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் நான் என்ன சொல்வேன்னா, நம்ம வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் நீங்களே ட்ரை பண்ண கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். எனக்கு ப்ராக்டிஸே இல்லை, எனக்கு எப்படி பெயிண்டிங்கும் எனக்கு அவ்வளோ எதுவுமே தெரியாது. பட் இதில் நான் என்ன ட்ரை பண்ணியிருக்கேன்னு தான் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அங்கங்கே ப்ளூ கலர், பிளாக் கலர் அந்த மாதிரி டச் பண்ணி நான் விட்டுட்ருக்கேன். நீங்களே பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஒரு டிசைனில் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு நான் ஒயிட் கலர் எடுத்துட்டேன். ஒயிட் கலரில் எடுத்து ஃபுல்லாக லைட்டாக வாட்டர் டச் பண்ணிவிட்டு நான் வந்து எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுமே யூஸ் பண்ணல சர்க்கிளுக்கு. ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, ஃப்ரீ ஹேண்ட்லேயே ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ லைட்டாக வாட்டர் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ அழகாக பொறுமையாக ட்ரை பண்ணாலே நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பாருங்கள், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சர்க்கிள் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அழகாக கடைசியில் எனக்கு ஒரு ஷேப் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக மறுபடியும் நான் வாட்டர் டச் பண்ணி ஒயிட் கலரில் அங்கங்கே க்ளவுட் ஷேப்புக்காக நான் வந்துட்டு அங்கங்கே டேப் பண்ணிக்கிறேன் லைட்டாக. அங்கே அதுலேயே ஆல்ரெடி பாருங்கள் பிளாக் டச் ஆகி அதுவே மறுபடியும் மிக்ஸ் ஆகிக்குது. ஸோ ஈஸி, ரொம்ப ஈஸி. ட்ரை பண்ண நம்மளுக்கே ப்ராக்டிஸ் ஆகிடும். நான் நினைக்கல, அழகாக அதுவே பிளாக்கில் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஜஸ்ட் வாட்டர் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கங்கே மூணுக்கிட்ட அங்கங்கே நம்மளுக்கு க்ளவுட்ஸ் மாதிரி பேக்ரவுண்ட் ஏதாவது ஒரு அழகாக நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் அங்கங்கே டச் பண்ணிகிட்ருக்கேன். லைட்டாக ஒரு ஆஷ் கலர் வாட்டர் மாதிரி மிக்சட் வாட்டர் இருக்கும் இல்லையா, பெயிண்ட் மிக்ஸ் பண்ண வாட்டர், அதில் சும்மா டச் பண்ணி நான் அங்கங்கே பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ட்ரை பண்ணுங்கள், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வாட்டர் கலர் பெயிண்டிங் நமக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் ஆகிடும். ஸோ எனக்கே அதிசயமாக தான் இருக்குது, நான் இவ்வளோ ப்ராக்டிஸ் ஆகிடுவேன்னு நான் நினைக்கல. ஸோ ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா, அங்கங்கே மறுபடியும் க்ளவுடு ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் நான் அங்கங்கே க்ளவுட் டிசைனுக்காக நான் கொடுத்துட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ளூ கலர் எடுத்து ரொம்ப லைட்டாக நீங்கள் டச் பண்ணிங்கன்னா மூன் வந்து நம்மளுக்கு அப்படி ப்யூர் ஒயிட்டாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ அங்கங்கே ப்ளூ, லைட், க்ரே கலர் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம். ஸோ அதுக்கு டார்க் ப்ளூ டச் பண்ணி வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து ஃபுல்லாக டார்க் பேக்ரவுண்ட் இருக்கிற மாதிரி நான் அப்ளை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பிளாக் எடுத்துட்டேன். பிளாக் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக நீங்கள் வந்துட்டு ஜென்டிலாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிராஸஸ்லாம் இருக்கிற மாதிரி நான் வந்து சும்மா அதுலேருந்து நான் எக்ஸ்ட்ரா பெயிண்ட் எடுக்கவே இல்லை. சும்மா அதுலேருந்து மேலே ரொம்ப ஜென்டிலாக இப்படி நம்ம வந்து லைன்ஸ் இப்படி மேலே நம்ம தூக்கி விடணும். அது ஆக்சுவலாக அது பண்ணும்போது அழகாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ஸ் மாதிரி ட்ரை பண்ணணும். ஒரே கையில் ட்ரை பண்ண முடியல. ஸோ நான் ஒரு பேஸ்கெட் மேலே வச்சு நான் ட்ரை பண்ணேன், அழகாக ஸ்டார்ஸ் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக. ஓகே, எனக்கு தெரிஞ்ச மாதிரி, எனக்கு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி அது வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் அழகாக பொறுமையாக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அது கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ட்ரை பண்ண போய் அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் அதை நான் டச் பண்ணி எடுத்துகிட்டு நான் அழகாக இப்போ வந்துட்டு ஒரு கப்பிள் தான் ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு அழகாக பொறுமையாக வாட்டரே டச் பண்ணாதீங்க, ட்ரை பெயிண்ட் எடுத்துகிட்டு ஒரு அழகாக ஒரு பாய் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி நான் பிளாக் பெயிண்ட்லேயே ஃபுல்லாக பண்ணேன். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள், அழகாக வரும். பார்த்திங்கன்னா அவர் வந்து கையில் ரோஸ் வச்சுருக்க மாதிரி உட்காந்துருந்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேர்ள். ஸோ கேர்ள் ஷேப்பு கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. பட் நான் ட்ரை பண்ணி கடைசியில் எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அழகாக ஒரு ஹேரோட ஒரு போனி டைல் போட்டிருக்கிற மாதிரி ஒரு கேர்ள் உட்காந்துருக்கிற மாதிரியும், லவ்வர் வந்து பாய் ஃப்ரெண்ட் வந்து அழகாக கையில் ரோஸ் வச்சுருக்கிற மாதிரியும். இதில் ஒரு தீம் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பேக்ரவுண்ட் சாங் கொடுக்கலான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஓகே, பேக்ரவுண்ட் சாங் எது கொடுக்கலாம், எந்த பாட்டு நல்லாயிருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், எனக்கு சொல்லுங்கள் என்ன பேக்ரவுண்ட் வைக்கலாம், என்ன சாங் பேக்ரவுண்டில் வைக்கலான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படி ட்ரீ மாதிரி அழகாக அங்கங்கே டார்க் பிளாக்கில் கொடுக்கும்போது நம்மளுக்கு இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.